पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி பலமுறை கேட்டும் தராத கௌரவாதிகளை எப்படியாவது சந்தித்து ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணனை பாண்டவர்கள் பணிக்க ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய உபதேசங்களை கூறினார். பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி எவ்வளவோ பேர் உயர்ந்த உபதேசங்களை கூறியும் எதையும் செவிமடுக்கவில்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டிப்போட எத்தனிக்க விஸ்வரூப தரிசனத்தை பக்தர்களுக்கு காட்டி இதனுடைய தீர்வு யுத்தமே என்று தீர்மானித்து குந்தியை சந்தித்தான். உன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்க மிக நீளமான உபதேசத்தை குந்தி கூற இதனை பீஷ்மர் துரோணாதிகளும் கேட்டு தங்களுடைய பங்கிற்கு துரியோதனா, பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கொடுப்பதே சிறந்தது, நாங்கள் இன்னும் சிறிது காலமே வாழ இருக்கிறோம் என்று மறைமுகமாக இவர்கள் நிச்சயமாக யுத்தத்தில் வெல்லப்போவதில்லை என்று கூறியும் அதனையும் செவிமடுக்கவில்லை. கர்ணனை பகவான் கிருஷ்ணன் சந்தித்து குந்துனுடைய புத்திரன் நீ, பாண்டவர்களில் மூத்தவன் நீ, ராஜ்யத்தை நீயே ஆழ வேண்டும் என்று கர்ணனிடம் கூறியும் மறுத்தான். கடைசி வரை தர்மத்தின் பக்கம் நீ நிற்கப் போவதில்லை என்ற பகவான் கிருஷ்ணன் உபப்ளாவ நகரத்திற்கு சென்று இங்கு என்ன நடந்ததோ பாண்டவர்களிடம் கூற இன்னும் 7 நாட்களில் யுத்தம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு குருக்ஷேத்திரத்திற்கு தர்மராஜன் சென்று கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை அளித்தார். துரியோதனன் தனது பங்கிற்கு சகுனி, அவனுடைய மகனான உலூகன், அவன்கிட்ட எப்படியெல்லாம் பாண்டவர்களுடைய மனதை தேய்க்க வேண்டும் அந்த மாதிரி உபதேசத்தை துரியோதனன் கூறி அனுப்ப அதை அனைத்தையும் கேட்டு தர்மராஜன் நீ தாராளமாக இங்கு இருக்கலாம், வேண்டுமென்றால் நீ செல்லலாம் என்றான். இந்த தர்மராஜனுடைய தயைதான் அவனுடைய பலம் மற்றும் பலவீனம். இப்போ போரில் ஜெயிப்பது யார் என்கின்ற சகுனங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று வேதவியாசரிடம் திருதராஷ்டிரன் கேட்க சகுன சாஸ்திரத்தை விளக்கினார். மட்டுமல்லாமல் மகாபாரத போர் எங்கு இருந்தாலும் அவனுக்கு அறியும்படி விசித்திரமான விசேஷமான ஒரு பார்வையை சஞ்சயனுக்கு வேதவியாசர் வழங்கினார். அப்போ இந்த உலகம், பஞ்சபூதங்கள், அதனுடைய குணங்கள் என்ன என்பதை கேட்டறிந்தார் திருதராஷ்டிரன். மட்டுமின்றி சில நாள் கழித்து வந்து சஞ்சயனை பார்த்து அப்பா மகாபாரத போர் என்ன ஆயிற்று என்று கேட்க 10வது நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற முதல் வார்த்தையை ஆரம்பித்தான். கேட்டு துடிதுடித்து போனார் திருதராஷ்டிரன். ஐயகோ, அவர் என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் எப்படியும் காப்பார் என்று நம்பினேனே, அவரே வீழ்ந்தாரா, அவருடைய வீழ்ச்சிக்கு நானே காரணமாகி விட்டேனே என்று புலம்ப ஆரம்பித்தார். பீஷ்மரே வீழ்ந்தார் என்றால் என்ன நடந்தது என்பதனை விரிவாக கூறு என்று திருதராஷ்டிரன் கேட்க சஞ்சயன் 1வது நாள் முதல் 10வது நாள் வரை பீஷ்மர் வீழ்ந்தது வரை ரொம்ப அற்புதமாக கூற, இப்போ 10வது நாள் யுத்தம் முடிவுக்கு வந்தது. பீஷ்மர் வீழ்ந்தார், அனைவரும் கலங்கினர். கர்ணன் வந்து சந்தித்தான். ஒரு தந்தை மகனை சந்தித்தது போல இருந்தது என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. இப்பொழுதாவது போரை நிறுத்து என்று அறிவுரை கூறினார். சாவு என்பது என்னோடு முடியட்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் கர்ணன் அதை ஏற்கவில்லை. இதை நிறுத்தினால் இவர்கள் அனைவரும் வயதாகி இறப்பர், ஆனால் போரில் இவர்கள் மடிந்தால் சொர்க்கத்தில் இவர்களுக்கு இடம் இருக்கிறது. அப்போ நான் போரை நிறுத்தினால் நிச்சயம் துரியோதனன் என்ன சொல்லுது, அனைவரையும் போர் புரிய விடாமல் செய்வான், அந்த சொர்க்கத்தில் இடம் கிடைக்காதபடி ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும், எனக்கு ஆக்ஞை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் பீஷ்மரிடம் கேட்பது போல 10வது நாள் முடிவுக்கு வந்தது. இதுவரை
பீஷ்ம பர்வம் என்பதனை மகாபாரதம் வர்ணித்தது. இனி அடுத்து துரோண பர்வம். இனி அடுத்த சேனாதிபதியை வகிக்கப் போவது யார் என்று துரியோதனன் கர்ணனிடம் கேட்க, அவன் துரோணாச்சாரியாரே அதில் மிக சிறந்தவர், அதாவது வித்தையிலும் சரி வயதிலும் சரி மிக மூத்தவர், திறமையானவர் என்று கர்ணன் கூற, அப்போ துரியோதனன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நீங்கள் சேனாதிபதிக்கம் வகிக்க வேண்டும், ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும், தர்மராஜனை சிறைப்பிடித்து வந்தால் மட்டும் போரும் அப்படின்னு சொன்ன. துரோணாச்சாரியாருக்கு மிகவும் சந்தோஷம். துரியோதனன் வாயிலிருந்து தர்மராஜனை கொன்று வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரல இல்லையா? அப்போ தர்மராஜனுக்கு மிக 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 எதிரி என்று நினைக்குவது யாரைனா துரியோதனனை. அவன் கூட தர்மராஜனை கொல்ல வேண்டும் என்று எண்ணவில்லை, சிறைப்பிடித்து வா என்றுதானே சொன்னான் என்று துரோணாச்சாரியார் மிகவுமே மகிழ்ந்தார். அஜாத சத்ரு, இந்த உலகத்தில் எதிரிகளே இல்லாத ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் தர்மராஜன் தான் என்று எண்ணி மகிழ்ந்தார். ஆனால் இதில் துரியோதனன் ஏன் அதை சொன்னான் அப்படிங்கிறது அவனுடைய ஒரு ராஜதந்திரம். பாருங்க, தர்மராஜனை கொன்றால் அது ஜெயமா என்றால் நிச்சயமாக இல்லை. பாவம், அவன் மிகப்பெரிய பராக்கிரமசாலியா என்றால் இல்லை. ஒருவேளை அவரை கொன்றால் என்ன நடக்கும்? கோபம் அதிகமாகி அர்ஜுனனும் சரி பீமசேனனும் சரி நம் அனைவரையும் கொன்று விடுவார். அவருடைய பராக்கிரமம் என்ன என்பதை நான் நன்கு அறிவேன். அனைத்து தேவதைகளும் பாண்டவர் முன் நின்றாலும் நிச்சயமாக அவரை வெல்ல முடியாது. இது யாருடைய வார்த்தை என்றால் துரியோதனுடைய வார்த்தை. அவர்களை கொல்வது என்பது நமக்கு ஜெயம் இல்லை. மட்டுமில்லாமல் பாண்டவர்களை காப்பாற்ற கிருஷ்ணன் ஒருவன் இருக்கிறான். கிருஷ்ணனுடைய பிராணன் எது அப்படின்னா அது பாண்டவர்கள். அதுதான் பக்த பராதீனன் அப்படின்னு சொல்றாங்க, பக்த வக்ஷலன். பக்தருக்காக எந்த வேலையையும் செய்ய துணிபவன் யார்? பகவான் கிருஷ்ணன். அப்போ கடைசியில வென்று அவன் என்ன செய்வான் தெரியுங்களா? குந்தியே சிம்மாசனத்தில் அமர வைக்கணும்னு அவன் நினைச்சா நிச்சயமா அதை நடத்தி காட்டி விடுவான் பகவான் கிருஷ்ணன். அவனுடைய பிரேரணை அந்த மாதிரி. அவன் நினைத்தால் எதையும் சாதிப்பவன். சரி, அப்போ பாண்டவரை என்றும் போரில் நிச்சயமாக வெல்ல முடியாது. சரி, தர்மத்தை என்றுமே தோற்கடிக்க முடியாது. பாருங்க, இது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கின்ற யுத்தம் அல்ல. சரி, மாறாக தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய யுத்தம். ஆனால் தர்மத்தை ரட்சிப்பதற்காக வேறு யாரோ அங்கு இருக்கவில்லை, சாக்ஷாத் பகவானே கிருஷ்ணனாகி அமர்ந்திருக்கிறார். சரி, இப்போ ஒருவேளை இப்போ தர்மராஜனை சிறைப்பிடித்து துரியோதனன் என்ன செய்ய போகிறான் என்கின்ற கேள்வி. அவன் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னா, சிறைப்பிடி அப்படின்னா அவனை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் துரியோதனன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார் மகிழ்ந்தார். ஆனால் துரியோதனுடைய எண்ணம் என்னன்னா, தர்மராஜனை சிறைப்பிடித்து அழைத்து வந்து அவன் கிட்ட நல்ல வார்த்தைகளை கூறி, சரி மறுபடியும் பகடை ஆட்டத்திற்கு அவனை அழைக்க வேண்டும். நிச்சயமாக அவன் வருவான். மீண்டும் சகுனியை வைத்து பகடை ஆட்டத்தில் அவனை தோற்கடிக்க வைத்து வனவாசம் மற்றும் அஜ்ஞானவாசம் மீண்டும் இதை சுற்றி கொண்டே இருக்க செய்ய வேண்டும். இந்த ராஜ்யத்தை நான் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவனுடைய எண்ணம், ராஜதந்திரம் எப்படி பார்த்தீர்களா? துரியோதனனை சிறைப்பிடித்து அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து அவனும் நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் துளியாவது துரியோதனனுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. துரியோதனனை சிறைப்பிடித்து அவனை மீண்டும் பகடை ஆட்டத்தில் அமர வைத்து வனவாச அஜ்ஞானவாசத்தை மறுபடியும் அவர்களை அனுப்பிவிட்டு அந்த ராஜ்யத்தை நான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ராஜதந்திரம் துரியோதனுடைய வார்த்தைகள் இருந்தது. சரி, இப்போ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாண்டவர்களை நாம் ஏதாவது வெல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா வேற வழியே இல்லை, கிருஷ்ணன் அவர்களிடமிருந்து தள்ளி இருக்க வேண்டும். அப்போ தர்மராஜன்
இந்தந்த திட்டங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கௌரவாதிகள் துரோணாச்சாரியாரை சேனாபதியாக்கி 16வது நாள் யுத்தத்தை ஆரம்பித்தனர். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான யுத்தம். ஏன்னா கௌரவாதிகள் அத்தனை பேருடைய பார்வையும் தர்மராஜன் என்கின்ற ஒரே ஒரு விஷயத்தில் இருந்தது. அப்போ நிச்சயமாக பயப்படாதீர்கள் அண்ணா. யாரு? தர்மராஜனை பார்த்து அர்ஜுனன் கூறுவது, என்னை மீறி யார் உங்களை சிறை பிடிக்கிறார்கள் என்பதை பார்த்து விடுகிறேன். துரோணாச்சாரியார் முன்வர முதலில் தடுத்தவன் யாருன்னா பீமன். பீமசேனனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் அப்பா பயங்கரமான யுத்தம் 11வது நாளில் நடந்து கொண்டிருக்கிறது. துரோணாச்சாரியாருக்கு என்ன சொல்லுது கூட, அஸ்வத்தாமன், சல்யன் அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டனர். ஏன்னா பீமசேனனை அவ்வளவு எளிதில் ஒருவரால் நிச்சயமாக சமாளிக்க முடியாது. இப்ப சல்யன் என்ன பண்ணா, தன்னுடைய பராக்கிரமத்தை மிக அதிகமாக காண்பித்து பீமசேனனுக்கும் சல்யனுக்கும் மிக பயங்கரமான யுத்தம் 11வது நாளில் நடந்து கொண்டு இருக்கிறது. பீமசேனன் முன் சல்யனுடைய பராக்கிரமம், சல்யனும் மகாவீரன், சாமானியம் அல்ல, கீழே விழுந்தான். அதே போல சல்யன் ஓங்கி அடிக்க பீமனும் கீழ் விழுந்து சுதாரித்து எழுந்து கொண்டான். இப்போ இந்த நேரத்தில் கிருபாச்சாரியார் ஓடு வந்து கீழே விழுந்த சல்யனை தூக்கி கொண்டு கிளம்பினார். இப்போ பீமசேனனை அத்தனை பேரும் சேர்ந்தும் சரி பீமசேனனை எதிர்க்க இயலவில்லை. இதுதான் உண்மை. இப்போ சாத்தகி, அபிமன்யு இவா 2 பேரும் தர்மராஜனை சுத்தி நின்று தர்மராஜனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும், அவனை யாரும் நெருங்கக்கூடாது என்று தர்மராஜனுக்கு அரணாக நின்று போர் புரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பீமசேனன், ஒரு பக்கம் தர்மராஜன் முன் சாத்தகி, அபிமன்யு. மற்ற ஏனைய விஷயங்களை அர்ஜுனன் பார்த்து கொண்டிருந்தார். இப்போ மாலை நேரமே ஆகுது. அப்போ இத்தனை பேர் எதிர்த்து வந்த போதும் பீமசேனன் மற்றும் அர்ஜுனன் பராக்கிரமத்தில் கௌரவ சேனை நிச்சயமாக தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்பதே உண்மை. பார்த்தார் துரோணாச்சாரியார் தன்னுடைய படகை வாபஸ் அதாவது திரும்ப எடுத்து சென்றார். இன்னும் சொல்ல போனால் முதல் நாள் எவ்வளவு பராக்கிரமத்தை காண்பித்தும் தர்மராஜனை நெருங்க முடியவில்லை என்பதே உண்மை. மாலை நேரமானது. எப்படி பீஷ்மாச்சாரியாருக்கு ஒவ்வொரு நாளும் துரியோதனன் வந்து பீஷ்மாச்சாரியரை தன்னுடைய வார்த்தைகளால் தைத்தானோ அதே மாதிரி பாருங்க, துரியோதனன் மாலை நேரத்தில் கூடாரத்தில் வந்தார். காலை முதல் மாலை வரை உண்மையாக போரிட்டு சோர்வோடு அமர்ந்திருந்த துரோணாச்சாரியாரை பார்த்தார். பாருங்க, நீ சொன்னது என்ன, செய்தது என்ன துரோணாச்சாரியாரே? இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, முதல் நாள் போரில் உங்களால் நெருங்கக்கூட முடியவில்லை. அதுக்கு துரோணாச்சாரியார் சொல்றார், அர்ஜுனன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி, அர்ஜுனன் அருகில் இருக்கும் வரை தர்மராஜனை நெருங்க முடியாது. துரியோதனா, நீ முதலில் புரிந்து கொள் அப்படின்னு துரோணாச்சாரியார் சொன்ன உடனே, இப்போ சரி நாம என்ன செய்யலாம்னா, அர்ஜுனனை எப்படியாவது தூர தள்ளிவிட வேண்டும். தர்மராஜன் அருகிலே இருக்க முடியாதபடி அவனை நகர்த்தி செல்ல வேண்டும். என்ன செய்யலாம் அப்படின்னா, சுஷர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் இருக்கிறான். அவனை என்ன பண்றது அப்படின்னா, சுஷர்மனை என்ன செய்யணும் அப்படின்னா, அர்ஜுனன் எதிரே நின்று அவனை எப்படியாவது தள்ளி செல்ல வேண்டும். அதாவது தர்மராஜனிடமிருந்து. அது மட்டும் அல்ல, 5 பேர்கள் பாருங்க எப்படின்னா, மாளவ தேசத்தை சேர்ந்தவர்கள் சுஷர்மனோடு இணைந்து இவர்கள் அத்தனை பேரும் அர்ஜுனனுக்கு எதிராக போர் புரிந்து அந்த அர்ஜுனனை எப்படியாவது தர்மராஜனிடம் இருந்து தூர கொண்டு சென்று விட வேண்டும். இதுதான் முதல்ல. இதுல என்னன்னா, கூட இவர்களுக்கு மந்திர தேசம், அதாவது நாராயண சைன்யம், அதாவது 40,000 பேர் பகவான் கிருஷ்ணனிடம் துரியோதனன் வேண்டி பெற்றான் இல்லை, கிருஷ்ணனுக்கு பதிலாக அந்த சைன்யம் எனக்கு போதும் என்று வாங்கிய அந்த நாராயண சைன்யம் 40,000 பேர்
எப்படியாவது அர்ஜுனனை வீழ்த்த வேண்டும் என்று இவ்வாறெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஹோமம் செய்ய ஆரம்பித்தனர். பிராமணர்களை அழைத்து தான தர்மங்களை கொடுத்தனர். கவலைப்படாதே துரியோதனா, நிச்சயமாக நாங்கள் அர்ஜுனனை வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் திட்டம் தீட்டினர். எல்லா பாவங்களும் எங்களுக்கே வரட்டும், அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் அனைவரும் இணைந்து அர்ஜுனனை வீழ்த்துவது ஒன்றே நம்மளுடைய குறியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 12வது நாள் யுத்தம் ஆரம்பமானது. இந்த சைன்கள் அத்தனை பேரும் இணைந்து அர்ஜுனனை தூர கொண்டு சென்றதா, தர்மராஜரை துரோணாச்சாரியார் சிறை பிடித்தாரா என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.